இப்போ நான் டாப் 8% சேலரி வாங்குற ஒரு ஏஐ R&D என்ஜினியரா இருக்கிறதுன்னு இல்லாம உங்க சீனியர் உங்களை ஈஸியா ரெஃபர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த 4 விஷயத்த நான் காலேஜ் படிக்கிறப்பே என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் இப்போ டாப் 3% சேலரி வாங்குற ஒரு பர்சனா நான் இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் என்ன? ஐடியா, மெக்கானிக்கலா, இல்ல எலக்ட்ரானிக்ஸா, எலக்ட்ரிக்கல்ஸா, ஹார்ட்வேரா, என்னவா வேணாலும் இருக்கலாம். அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுங்க. மற்றதெல்லாம் பாஸ் ஆனாவே போதும். செகண்ட் ஒன், நல்ல நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்க. சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லெக்சரர்ஸ் இப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல கனெக்ஷனை, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. இது நீங்க இன்டர்ன்ஷிப்காக வருஷத்துக்கு ஒரு டைம் போய் நிக்கிறப்ப எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாம உங்க சீனியர் உங்களை ஈஸியா ரெஃபர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ஒன், வருஷத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்னு உங்களோட ஃபேவரட்டான சப்ஜெக்ட்லயோ இல்ல உங்களுக்கு ஃபேவரட்டான டொமைன்லயோ பண்ணுங்க. இது நீங்க இன்டர்வியூ ரியல் டைமா போய் நிக்கிறப்ப ஒரு HR கிட்ட எப்படி பேசணும், ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கணும்ன்ற எல்லா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கொடுக்கும். ஃபோர்த் ஒன், ட்ரை டு கெட் ஜாப் பிஃபோர் ஃபைனல் இயர். உங்க ப்ரீ ஃபைனல் இயர்ல இருக்கிறப்பவே இன்டர்ன்ஷிப்காக, ஃப்ரெஷருக்காக, இன்டர்ன்காகன்னு நிறைய இன்டர்வியூஸ் நடக்கும். அதுல வாக்கினா இருந்தாலும் சரி, ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு உங்க ரெஸ்யூமை பில்ட் பண்ணி ப்ராப்பரா ஒரு இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரீ ஃபைனல் இயர்ஸ்லயே நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஃபைனல் இயர் போகிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். ஈஸியா தட்டி தூக்கிடலாம். நான் என் செகண்ட் இயர் எண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபைனல் இயர் முடியறப்ப எனக்கு வேலை இருந்துச்சு. இப்போ நான் டாப் 8% சேலரி வாங்குற ஒரு ஏஐ R&D என்ஜினியரா இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே நான் அட்டென்ட் பண்ண அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி எப்படி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணணும், கார்பரேட்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், ஐடி ஃபீல்ட்ல எப்படி சஸ்டெயின் பண்ணணும், அப்டேட் ஆயிட்டு இருக்க ஃபீல்ட் எல்லாம் என்ன, இதெல்லாம் படிச்சா நம்ம கெரியர் நல்லா க்ரூம் ஆகுன்ற எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.